என்னோட ஸ்டைலில் கம்பு இடியாப்பம் செய்யலாங்களா? 1 1/2 கப் அளவுக்கு க்ளீன் பண்ண கம்பு எடுத்துட்டு, கொதிக்கிற தண்ணியில் ஜஸ்ட் போட்டதும் எடுத்து வடிகட்டி வச்சிடலாங்க. இது ஒரு 10, 15 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா, ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிரும். அதை நைஸாக அரைச்சிட்டு சலிச்சிடலாங்க. இப்போ அந்த சலிச்ச கம்பு மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு, இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துட்டு, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துடலாங்க. இப்போ இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு, இதை கலந்துடலாங்க. இந்த மாவு நல்லா கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறினதும் கையிலேயே நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நான் முறுக்குழலையே நைஸ் ஹோல்ஸில் தட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. அதில் தான் நான் அதை பிழிஞ்சு விடுறேன். நீங்கள் இடியாப்ப குழல் இருந்தால் கூட அதில் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது மாதிரி தட்டில் நெய் தடவிட்டு பிழிஞ்சு விட்டுட்டு ஆவியில் ஒரு 10, 15 நிமிஷம் வேக விட்டோம்னா சூப்பரான கம்பு இடியாப்பம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.